எல்லாருக்கும் வந்து பணத்தின் மீது ஆசை இருக்குது. அதே போல் வந்து காமமும் எல்லாத்துட்டையும் இருக்குது. இந்த பணமும் காமம் தான் எல்லாத்துக்கும் அழிவுக்கு காரணம்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அடிப்படை இது வந்து இது ரெண்டையும் வந்து வெறுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நடத்துக்கணும்? மனம் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது சாமி. மனுஷனுக்கு மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனம் இருக்கிற வரைக்கும் இது ரெண்டுமே வந்து நம்ம ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஞானிகள் சொல்றாங்க, நஞ்சுண்ண வேண்டாவே நாயகன் தாழ் பெறவே. உன்னை நான் விஷம் குடிக்க சொல்லலப்பா, இறைவன் காலை பிடிக்கிறதுக்கு விஷம் குடிக்க சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. இறைவனை கும்பிடுறதுக்கே அவரே விஷம் குடிக்க சொல்லலை, இறைவனை கும்பிடுப்பா அப்படி பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்றார். இப்போ இவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒழிச்சிட முடியாது. ஏன்னா மனம் இருக்கு. மனம் என்ன பண்ணோம்னா இதையெல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் சொன்ன ரெண்டு விஷயம், பணமும் காமமும். அப்படின்னா காமம் குறையணும்னு சொன்னால் சாப்பாடு குறையணும். சாப்பாடு குறைச்சிட்டாலும் கூட இது குறைஞ்சிருமானா அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அதுக்கேற்ற உணவு முறைகள் இருக்கு, அதையெல்லாம் குறைக்கணும். பூண்டு வெங்காயம் இதை தவிர்த்துடணும் சுத்தமாக. இந்த ரெண்டு விஷயத்தையும் சுத்தமாக தவிர்த்து, பூண்டும் வெங்காயமாக தவிர்த்துட்டா இது கொஞ்சம் குறையும். ஆனாலும் குறையுமே தவிர இல்லைன்னு கிடையாது. இப்போ நம்மெல்லாம் வந்து சைவத்துக்கு போயிட்டோம். சைவம் மட்டும்தான் நாம் வந்து சாப்பிட்றோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் தானே? எல்லாருக்கும் எல்லாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாதைக்கு வந்துட்டோம், இனி வந்து அசைவம் வேண்டான்னு சைவத்துக்கு மாறிட்டோம். ஆனால் சாப்பிட்டுட்டு இருந்ததால அந்த ஜீனில் அது கலந்துருக்கும், ஜீனில் இருக்கும். அசைவம் டேஸ்ட் எப்படி இருக்கும், எறா சொரா இதெல்லாம் சொன்னாலே இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? உள்ள இருக்கு, ஆனால் நம்ம தவிர்த்துட்டோம். அது இல்லைன்னு கிடையாது. அது மாதிரி தான் காமமும் எல்லாருக்குள்ளே இருக்கே தவிர வேண்டான்னு தவிர்த்துட்டோமே தவிர அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதனால இல்லாதது கிடையாது சாமி. இல்லாததை மட்டும்தான் நம்ம நீக்கிட முடியுமே தவிர இருக்கிறத முழுமையாக விளக்கவே முடியாது. ஆக இவர் சொன்ன ரெண்டுமே ஆசை பாசம் காமம், இவர் ரெண்டு தான் கேட்டாரு. அதில் பாசமாக நான் ஒன்று சேர்த்துட்டேன். ஆசை பாசம் காமம் இது மூணுமே ஒழியவே ஒழியாது. இதை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி மகான்கள் காட்டிய பாதையில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் கழித்து பழக்கமாகி அந்த பழக்கம் வழக்கமானதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம். இது மூணுத்தையும் தவிர்த்துடலாமே தவிர அப்போ கூட முழுமையாக ஒழிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது இல்லாமல் ஒருத்தரும் கிடையாது. இல்லைன்னா உதட்டளவில் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர உள்ளத்தளவில் நிச்சயமாக இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு. என்னன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். காரணம் என்னன்னா உலகத்தில் ஊரில் பேர் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம நிறைய இந்த பாதையில் போனாலும் திருமூலர் வந்து ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்லுவார், கண்காணி இல்லென்று கள்ளம் கொலை செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள், கண்காணியாக கலந்திருந்தானே கண்காணி என்றே களவொழிந்தாரே. நான் அப்போ என்ன அர்த்தம்னா யாரும் பார்க்கல, இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு ஆண் பார்க்குறாரு, யாருமே இல்லை, ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்காங்கன்னா அப்போ யாரும் இல்லை உலகத்தில், நம்ம ரெண்டே பேர் தான் இருக்கணும், என்னவனா தப்பு பண்ணிடலாம். அப்படி அந்த எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு. காரணம் என்ன, கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடாதுன்னா இவர் நினைச்சாலும் கூட அது வந்துடும். காரணம் என்னன்னா யாரும் பார்க்கல, வெளியே சொல்றதுக்கு ஆள் இல்லை, இவரை பழி போகிற ஆள் இல்லை, நம்மளை கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து இது அங்கே யார்கிட்டயா போய் சொன்னதானே அசிங்கம், சொல்றதுக்கு ஆள் இல்லையா? இங்க இவங்க போய் உன்னாத்துக்கிட்ட சொல்றதுக்கு ஆள் கிடையாது, யாருமே இல்லை, ரெண்டே பேருனா தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பா. அது இயல்பு.
ஒன்றும் நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா காமம் எல்லாருக்குள்ளே இருக்கு, செயல் புரியாமல் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அதுதான் மனிதன். மனிதன்னா அந்த கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மனிதன், இல்லைன்னா மிருகம். நாம் மிருகமாக வாழறோமா மனிதனாக வாழறோமான்றதை நாம் தான் முடிவு பண்ணணும். அப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மனிதன், இல்லைன்னா மிருகம் சாமி.